அமேசான் நதியில் 3000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமானவை வைரருக், அராபைமா மற்றும் மின்சார விலாங்கு. வைரருக் மீன் சுவையானது மற்றும் சமையலுக்கு ஏற்றது. அராபைமா மீன் பெரியது மற்றும் அதன் தோல் கைவினைப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மின்சார விலாங்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அராபைமா, வைரருக் மற்றும் மின்சார விலாங்கு போன்ற அமேசான் நதி மீன்கள் பல நன்மைகளை வழங்குகின்றன. அவை அமேசான் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். அராபைமா மீன்கள் 10 அடி வரை வளரக்கூடியவை மற்றும் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. வைரரு மீன்கள் 3 அடி வரை வளரக்கூடியவை மற்றும் 10 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. மின்சார விலாங்கு மீன்கள் 8 அடி வரை வளரக்கூடியவை மற்றும் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. இவை அனைத்தும் அமேசான் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமேசான் நதி தென் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய நதியாகும். இது பிரேசில், பெரு, கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளில் பாய்கிறது. அமேசான் நதியில் 3000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் உள்ளன. டெட்ரா மீன்கள் பொதுவாக 5 முதல் 10 ஆண்டுகள் வரை வாழும். பென்சில் மீன்கள் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வாழும். ஹட்சட் மீன்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை வாழும். அமேசான் நதியில் உள்ள வண்ணமயமான மீன் இனங்களின் இனப்பெருக்க காலம் பொதுவாக மழைக்காலத்தோடு ஒத்துப்போகிறது. அமேசான் நதியில் உள்ள வண்ணமயமான மீன் வகைகளுக்கு வாழ்விட இழப்பு, மாசுபாடு மற்றும் அதிகப்படியான மீன்பிடித்தல் ஆகியவற்றால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் சில மீன் வகைகள் செல்லப்பிராணி வர்த்தகத்திற்காக பிடிக்கப்படுவதால் அவற்றின் எண்ணிக்கை குறைகிறது. அமேசான் நதியில் பல சிறிய மீன் வகைகள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமானவை டெட்ரா, பென்சில் மீன் மற்றும் ஹட்சட் மீன். இவை அனைத்தும் வண்ணமயமானவை மற்றும் அமைதியானவை மற்றும் அவை அமேசான் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
அமேசான் நதியில் டெட்ரா, பென்சில் மீன் மற்றும் ஹட்செட் மீன் போன்ற பல வண்ணமயமான மீன் வகைகள் உள்ளன. டெட்ரா மீன்கள் சிறியவை மற்றும் கூட்டமாக வாழக்கூடியவை. பென்சில் மீன்கள் மெல்லிய உடலமைப்பை கொண்டவை. ஹட்செட் மீன்கள் பறக்கும் திறனுக்காக அறியப்படுகின்றன. அமேசான் நதியில் உள்ள வண்ணமயமான மீன் வகைகள் உணவுச் சங்கிலியின் முக்கிய அங்கமாக இருக்கின்றன. இவை கரிமப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நதி நீரை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன. மேலும் இவை பிற விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுகின்றன.